வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். சுரக்கா பாசிப்பருப்பு கூட்டு பண்ணலாம். இந்த கூட்டை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துட்டு கழுவிக்கணும். அதனால 100 கிராம் பாசிப்பருப்பை இதுல சேர்க்கிறேன். இந்த பாசிப்பருப்பை மிதமான தீயில வச்சு லைட்டா சூடு ஏறுற அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கங்க. 2 நிமிஷமா வறுத்தாச்சு. இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 3ல இருந்து 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. பச்சை மிளகாய் காரம் தான் இந்த கூட்டுக்கு. இந்த அளவு சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஸ்லைஸ் பண்ண 2 பூண்டு, அடுத்து கறிவேப்பிலை, எல்லாமே ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூட்டுக்கு இந்த அளவு தக்காளி போதும். இதை விட அதிகமா சேர்த்துட்டோம்னா கூட்டு புளிப்பாயிரும். தக்காளியை லைட்டா ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நம்ம லைட்டா வறுத்து வாஷ் பண்ண பாசிப்பருப்பை சேர்க்கிறேன். 1/2 கிலோ சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சுரக்காய் பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் விழுத சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சமா தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்றேன். 2 நிமிஷத்துக்கு மட்டும் தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்ப தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். சூப்பரா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்துல விட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல கிளீன் பண்ண ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவர், இதனுடைய வெயிட் 300 கிராம் இருக்கும். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன மூடி லெமனை பிழிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணியை தெளிச்சு எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கலாம். எல்லா காலிஃபிளவர் பீசஸ்லயும் நம்ம சேர்த்த மாவு மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க.
பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து மெதுவா எண்ணெயில சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே கரண்டி எதுவும் போட்டு பிரட்ட வேண்டாம். உடனே பிரட்டி விட்டீங்கன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சிரும். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பிரட்டி விட்டுக்கலாம். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்ப பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்ப நல்லா எல்லா காலிஃபிளவரும் ஒண்ணு போல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சுவையான மொறு காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள காலிஃபிளவரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா கருவேப்பிலை இலையில வறுத்து சேர்க்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.